யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். தியானம் செய்யாமல் என் வாழ்க்கையில் இந்த சக்தியை எப்படி பயன்படுத்தலாமா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னா 100% வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்குன்னா, பிராணாயாம பயிற்சி சரிவர செய்து கொண்டு வந்தால் அந்த சக்தி இயக்கம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தலாம். என்னென்ன வாழ்க்கையில் வெற்றிக்கோ இல்லை படிப்புக்கோ. ஆனால் தியானம் செய்யும் பொழுது முழுமை அடையுது. அவ்வளோதான். இந்த மன ஒரு நிலைக்கு வரும்போது இன்னும் விசேஷமான மாற்றங்களை உருவாக்குது, தெய்வீகமான ஒரு நிலைகளை உருவாக்குது. இல்லை, நான் வழிபாடே செய்யாமல் சில பேர் பிராணாயாம பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு வாழ்க்கையில் காரிய சித்திகள்லாம் பயன்படுத்தி செஞ்சுட்டு வராங்க. பிராணாயாம பயிற்சியை மட்டும் விடவே விடக்கூடாது. பிராணாயாம பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா லைஃப் லாங்கில் அந்த பவர் இருந்துகிட்டே இருக்கும். அது அதிகரிக்கிறதுக்கும் மேல்நிலைக்கு கொண்டு போகிறது தியானம். ஆனால் தெய்வீக நிலை அப்படின்றது ஞான வளர்ச்சி அப்படின்றது என்னன்னா, ஞானம் தீச்சப்பட்டுட்டப்பா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு விஸ்வாமித்திரன் கண்ணை முன்னாடி இங்கேருந்து காட்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லாமல் அது பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் ஞானத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதெல்லாம் உண்மையாகவே இருக்கு, எல்லாமே இல்லை. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.